ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தும்படியாக பிதாவுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும்படியாகவே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனு குலத்தை மீட்கும்படியாக ஏற்கனவே செய்த பாவங்கள் இனிமேல் பிறக்கப் போகிற ஒவ்வொரு குழந்தைகள் அவருடைய வருகை பரியந்தம் இருக்க போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு ஏற்படுத்தி விட்டு போனார். அதை விசுவாசிக்கும் போது, நம்பிக்கையோடு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கிரியைகளை ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக நாம் விடுதலை பெற்றோம். அவருடைய வளமான இரக்கத்தினால நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீர் சிந்தின இரத்தத்துக்காக நன்றி. இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. உடைய இரக்கத்தால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட தயவுக்காக நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பருவத்தின் தாத்தியே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயே நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இரத்த கோட்டை மறைத்து பாதத்துவல் நடத்துங்க. இந்த பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் துர்க்காரியங்களை விட்டு பிள்ளைகளை விலக்கி மீட்டு பாதுகாத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளை நோக்கி வருகிறதான எல்லா தீமைக்கும் நீர் விலக்கி ரட்சித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. தினந்தோறும் கழுவப்பட்ட வாழ்க்கையில் பாவத்திற்கு மரித்த வாழ்க்கை வாழ்கிற ஜீவனுள்ள உயிருள்ள ஜீவ பலியாய் எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பேற்று நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இந்த பெரிய கருத்தை செய்து நாமத்தை மைப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆப்படவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.